கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பார்க்குறோம். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் கேல்வானிக் செல்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ கேல்வானிக் செல்ஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ கேல்வானிக் செல்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த கேல்வானிக் செல்ஸில் என்ன பார்க்குறோன்னா E0 செல்லுக்கும் கேசிக்கும் என்ன ரிலேஷன் அன்ட்டு நம்ம பார்க்க போகிறோங்க. E0 செல்லுக்கும் கேசிக்கும் என்ன ரிலேஷன் அன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போது E0 செல்லுக்கும் கேசிக்கு ரிலேஷன் பார்க்கறதுக்கு இப்போ கேசின்னாவே ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்னா செல்லு வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்கணும். செல்லு ஈக்குலிபிரியத்தில் இருக்குதுன்னாக்கா அப்போ செல் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? செல்லு வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்குதுன்னா செல் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் அதை பார்க்கணுங்க. செல் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம பார்க்கணுங்க. சரி, செல் பொட்டன்ஷியல் அட் ஈக்குலிபிரியம் எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம இது பண்ணலாங்க. சரி, இப்போ வந்து இங்கே ஜிங்க் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். இந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே என்ன பண்ணுறேன்னா ஜிங்க் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். இங்கே ஜிங்க் ராடு எடுத்துனுக்கிறோம். இந்த ஜிங்க் ராடை ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில் டிப் பண்ணிடும். ஜிங்க் ராடை ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில் டிப் பண்ணிடும். அடுத்து காப்பர் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். காப்பர் எலக்ட்ரோடுனா இந்த காப்பர் ராடை காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் டிப் பண்ணிடுறேன். காப்பர் ராடை காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் டிப் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா சால்ட் பிரிட்ஜை பிளேஸ் பண்ணிடுறேன். சால்ட் பிரிட்ஜை இப்படி பிளேஸ் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸ்டர்னல் ஒயர் மூலியமாக இதை கனெக்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்டர்னல் ஒயர் மூலியமாக இப்படி செல்லை கனெக்ட் பண்ணிட்டேன். சரி, இப்போ இந்த செல்லுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கும், இந்த செல்லுக்கும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கும். சரி, இது ஆனோடுனா இது வந்து ஆனோட். இங்கே என்ன நடக்குன்னா ஆக்சிடேஷன். ஆனோடுனா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும், லோ வேல்யூ. இது வந்து என்னென்னா கேத்தோட். இது வந்து கேத்தோட். இங்கே என்ன நடக்குன்னா ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன் நடக்குதுன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். இது போல் இருக்குது. சரி, இப்போ இந்த ஆனோடுக்கு என்ன பண்ணுறேன்னா ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் எடுத்துக்கிறேங்க. ஆனோட்ல ஆக்சிடேஷன் தாங்க நடக்கும், அதில் எந்த ஒரு டவுட் இல்லை. ஆனால் நம்ம ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் சொல்கிறதுனால ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் என்ன சொல்லணும்னா Zn2 plus aqueous plus 2 electrons gives zinc solid இப்படி சொல்லிட்டோம். இதுக்கு நர்ன்ஸ் ஈக்குவேஷன் எழுதுறோம். நர்ன்ஸ் ஈக்குவேஷன் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் equal to standard reduction potential minus 0.059 by number of moles of electrons 2 log numerator is 1 denominator is Zn2 plus இப்படி எழுதிட்டு இது யாருக்குன்னா ஆனோடுக்கு எழுதியாச்சு. இப்போ கேத்தோடுக்கு பார்க்கலாம். கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா ரிடக்ஷன். ஓகே, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நம்ம சொல்றோம், அதனால ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் எழுதுகிறோம். ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் எழுதியாச்சு. இப்போ கேத்தோட்ல ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னா Cu2 plus aqueous gives plus 2 electrons gives Cu solid. ஓகே, இப்போ நர்ன்ஸ் ஈக்குவேஷன் எழுத போறோம். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் equal to standard reduction potential minus 0.059 by 2 log 1 by concentration of copper ion இப்படி எழுதிட்டோம். இது வந்து யாருக்குன்னா கேத்தோடுக்கு ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷனை எழுதிட்டோம். சரி, இப்போ சொல்லுங்க, இந்த இப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகும் டைம் பாஸ் ஆனா அப்படி பார்க்கலாங்க. இப்போ as time passes என்ன ஆகும்னு பார்க்கலாம். இப்போ டைம் பாஸ் ஆனா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகும்ட்டு நம்ம பார்க்க போறோங்க. இப்போ டைம் இன்க்ரீஸ் ஆகினே போச்சுன்னு வச்சுக்கோங்க, டைம் பாஸ் ஆகினே போச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்க டைம் போக போக இங்க ஆக்சிடேஷன் கண்டினியூஸா நடந்துனே இருக்கும். இந்த ஆனோட்ல ஆக்சிடேஷன் தானங்க நடக்குது. அப்படின்னா இந்த ஜிங்க் ஆட்டம், ஜிங்க் சாலிட், இந்த ஜிங்க் மெட்டல் ராட் ஜிங்க் அயனா மாதிரி எலக்ட்ரோலைட்டுக்கு போயினே இருக்குதுங்க. அதனால கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இது வந்து லெஃப்ட் சைடுனா ஆனோடுனா ஆக்சிடேஷன்னா இந்த ஜிங்க் சாலிட், இந்த ஜிங்க் எலக்ட்ரோட் ஜிங்க் அயனா மாதிரி சொல்யூஷனுக்கு போயினே இருக்குதுங்க. அதனால சொல்யூஷன்ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இந்த டைம் இன்க்ரீஸ் ஆக கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க.
கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. லெஃப்ட் சைட்ல வந்து ஆனோட், லெஃப்ட் சைட்ல என்னன்னா ஆனோட், ஆனோட்ல என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. அப்படின்னா ஜிங்க் மெட்டல் ராட்ல இருக்கக்கூடிய ஜிங்க் ஆட்டம்ஸ் ஜிங்க் மெட்டல் அயான்ஸா மாறுது. ஜிங்க் மெட்டல் அயான்ஸ் எங்கேக்கு போகுதுன்னா எலக்ட்ரோலைட்டுக்கு போகுது. அப்போ எலக்ட்ரோலைட்ல ஜிங்க் மெட்டல் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்போ டைம் பாஸ் ஆச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான் என்ன ஆகுதுங்க. டைம் பாஸ் ஆக லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஜிங்க் எலக்ட்ரோட்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான் என்ன ஆகுங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான் என்ன ஆகுங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான் இன்க்ரீசஸ். சரிங்க. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான் இங்க என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ரேஷியோ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இந்த டேர்ம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. பாருங்க டைம் பாஸ் ஆச்சுன்னா டைம் பாஸ் ஆக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான் இந்த ஆனோட்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான் அதிகமாச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான் அதிகமாச்சுன்னா இந்த ரேஷியோ என்ன ஆகுன்னு பாருங்க. அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகுன்னு பாருங்க. அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகுன்னு பாருங்க. அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகுன்னு பாருங்க. அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகும் இந்த ஆனோட்ல அன்ட்டு பாருங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான் டிக்ரீஸ் ஆகுது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஜிங்க் எலக்ட்ரோடு என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஜிங்க் எலக்ட்ரோடு என்ன ஆகுங்க. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஜிங்க் எலக்ட்ரோடு இன்க்ரீசஸ். சரிங்க. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஜிங்க் எலக்ட்ரோடு என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுதுங்க. அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இங்க ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. இப்போ கேத்தோடு கிட்ட வரலாங்க. கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா ரிடக்ஷன் நடக்குது. அப்படின்னா காப்பர் மெட்டல் அயான் காப்பரா மாறினே இருக்குது. காப்பர் மெட்டல் அயான் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா காப்பரா கன்வெர்ட் ஆகுது. அப்படின்னா காப்பர் மெட்டல் அயான்ஸ் நம்பர் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயான் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயான் என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயான். இப்போ இந்த கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா ரிடக்ஷன் நடக்குது. ரிடக்ஷன் என்ன காப்பர் மெட்டல் அயான் காப்பர் ஆட்டமா மாறுது. இங்க பாருங்க இன்னும் முறை சொல்றேன் பாருங்க. கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா ரிடக்ஷன் நடக்குது. கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா ரிடக்ஷன் நடக்குது. ரிடக்ஷன்னா காப்பர் மெட்டல் அயான் காப்பர் ஆட்டமா மாறுது. அப்படின்னா நம்பர் ஆஃப் காப்பர் அயான்ஸ் என்ன ஆகுதுன்னா குறையுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயான் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயான் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. கேத்தோடு வந்து ரிடக்ஷனுங்க. ரிடக்ஷன்னா காப்பர் மெட்டல் அயான் காப்பரா மாறுதுங்க, காப்பர் ஆட்டமா மாறுது. அப்படின்னா காப்பர் மெட்டல் அயான்ஸ் நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆயினே போகுது. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயான் டிக்ரீசஸ். சரிங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயான் டிக்ரீஸ் ஆகுதுன்னா இந்த ரேஷியோ என்ன ஆகுன்னு பாருங்க. அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகுன்னு பாருங்க. அப்போ இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகுன்னு பாருங்க. இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகுன்னு பாருங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கேத்தோட்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் மெட்டல் அயான் டிக்ரீசஸ். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகுன்னு பாருங்க. அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகுன்னு பாருங்க. இந்த டேர்ம் என்னன்னு பாருங்க. அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகுன்னு பாருங்க. இந்த டேர்ம் என்ன ஆகுன்னு பாருங்க. என்ன சொல்லுங்க. சரி, இந்த டேர்ம் என்ன ஆகுதுன்னாக்கா சரிங்க. இப்போ என்ன சொல்லனாக்கா இது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இங்க ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. சரி, இப்போ இனிஷியலா பாருங்க. இனிஷியலா பாத்தீங்கன்னா ஆனோட்ல பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்குதுங்க. கேத்தோட்ல ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குதுங்க. இது வந்து இனிஷியலா பாத்தீங்கன்னா
ஆனோட்ல ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்குது, கேத்தோடுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குதுங்க. டைம் போக போக ஆனோடினுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமாயினே இருக்குதுங்க, கேத்தோடினுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியாயினே இருக்குதுங்க. கேத்தோடினுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியாயினே இருக்குதுங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல அட் ஏ சர்டைன் டைம், ஒரு குறிப்பிட்ட டைம்ல இங்க ரெண்டு பேருனுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இங்க ரெண்டு பேருடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எந்த நிலைமைக்கு வரலாங்க? ஒரு குறிப்பிட்ட டைம்ல இங்க ரெண்டு பேருடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்னவா மாறலாங்க? என்னவா மாறலாங்க? நல்லா பார்த்துக்கோங்க. இனிஷியலா எப்படி இருந்துச்சு பாருங்க. இனிஷியலா எப்படி இருந்துச்சுன்னா ஆனோடுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியா இருந்துச்சு, கேத்தோடுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமா இருந்துச்சு. டைம் பாஸ் ஆக இந்த ஆனோடினுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமாயினே போது, இந்த கேத்தோடினுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் குறைஞ்சினே போது. இப்படி போயினே இருந்தா ஒரு குறிப்பிட்ட டைம்ல ரெண்டு பேருடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் ஈக்குவல் ஆயிடு இல்லைங்க? அப்படின்னா செல் இஸ் அட்டைன்ட். வாட்? செல் இஸ் அட்டைன்ட். ரெண்டு பேருடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் சேம்னா இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா, ரெண்டு பேருடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் சேம். அட் ஏ சர்டைன் டைம், at a certain time, reduction potential of left side, reduction potential of right side என்ன ஆகுதுன்னா ஈக்குவல் ஆயிடுது. இப்போ லெஃப்ட் சைடுனுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், இங்க ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் இங்க ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் சேம்னா யாரு ஆனோடுன்ட்டும் யாரு கேத்தோடுன்னு சொல்ல முடியும்? அப்ப யாருமே ஆனோடு கிடையாது, யாருமே கேத்தோடு கிடையாது. அப்போ யாரு ஆனோடு யாரு கேத்தோடுன்னு சொல்ல முடியல. அப்படின்னா செல் ரியாக்ஷன் ஒரு பக்கம் நடக்குதா இல்ல ரெண்டு பக்கமே நடக்குதா பாருங்க. செல் ரியாக்ஷன் ஃபார்வர்ட்ல நடக்குதா இல்ல பேக்வர்ட்ல நடக்குதா இல்ல ரேட் ஆஃப் ஃபார்வர்டும் ரேட் ஆஃப் பேக்வர்டும் ஈக்குவலா நடக்குதா எப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா சிஸ்டம் இஸ் அட்டைன்ட் ஈக்குலிபிரியம் அப்படி சொல்றீங்க. அப்படின்னா நீங்க எந்த கன்க்ளூஷன் வந்துட்டீங்கன்னாக்கா செல் ரியாக்ஷன்ல ரேட் ஆஃப் ஃபார்வர்டும் ரேட் ஆஃப் பேக்வர்டும் ஈக்குவலா இருக்குது, அதனால செல் வந்து ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணிடுச்சு அப்படி சொல்ல வரீங்க. செல் வந்து ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணிடுச்சு சொல்ல வரீங்க. அப்படின்னா செல் இஸ் அட்டைன்ட் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம்னா செல் ரியாக்ஷன்ல ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷனும் ஈக்குவலா இருக்குது, அதனால செல் வந்து ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணிடுச்சு சொல்றீங்க. இப்போ இந்த நேரத்துல இப்போ செல் வந்து ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணிடுச்சுங்க. சரி, அதாவது ஈக்குலிபிரியம்னா செல் ரியாக்ஷன்ல ரேட் ஆஃப் ஃபார்வர்டும் ரேட் ஆஃப் பேக்வர்டும் ஈக்குவலா இருக்குது சொல்ல வரீங்க. சரிங்க. இப்போ செல் பொட்டன்ஷியல், செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட். இப்போ சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணிடுச்சு. சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணிடுச்சு. ஈக்குலிபிரியத்தில் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோடும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோடும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோடும் எப்படிங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணிடுச்சுங்க. சரி, இப்போ ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணிடுச்சுனாக்கா இப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோடும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோடும் எப்படிங்க இருக்கும்? ஏன்னா இந்த வேல்யூ தெரிஞ்சாதான் இதை சப்ஸ்டியூட் பண்ணாதான் நமக்கு செல் பொட்டன்ஷியல் கிடைக்கும். என்ன நினைக்கிறீங்க? இப்போ செல் பொட்டன்ஷியல் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க, சிஸ்டம் ஈக்குலிபிரியத்துக்கு வந்துடுச்சுங்க. சரிங்க, அப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோடும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோடும் ஈக்குவல், அதனால செல் பொட்டன்ஷியல் வந்து 0 அது போல சொல்ல வரீங்க. சரிங்க, இப்போ செல் பொட்டன்ஷியல் நீங்க 0ன்னு சொல்லிட்டீங்க, ஏன்னா லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் சேம், அதனால செல் பொட்டன்ஷியல் 0. சரி, இப்போ நர்ன்ஸ் ஈக்குவேஷன் மூலமா செல் பொட்டன்ஷியல் போறோம். செல் பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலானா செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் மைனஸ் என்ன வரும்னா RT by NF ln QC ln QC. இது வந்து நர்ன்ஸ் ஈக்குவேஷன். நர்ன்ஸ் ஈக்குவேஷன் நல்லா பாருங்க. செல் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் மைனஸ் RT by NF ln என்ன நேச்சுரல் லாகரிதம் QC அப்படி எழுதிட்டோம். இப்போ சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியத்தில் எடுத்துக்கிறோம், செல்லை வந்து ஈக்குலிபிரியத்தில் எடுத்துக்கிறோம். செல்லு வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்கும்போது செல் பொட்டன்ஷியல் எவ்வளோன்னா 0, செல் பொட்டன்ஷியல் 0.
இந்த செல் பொட்டன்ஷியல் ஜீரோவை சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்னா E நாட் செல் இஸ் ஈக்குவல் டு RT by NF RT by NF ln QC என்ற இடத்துல என்னங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம்? QC என்ற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? செல் பொட்டன்ஷியல் ஜீரோங்க. இப்போ சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருந்தாக்கா செல் பொட்டன்ஷியல் வந்து ஜீரோ. ஓகே, QC என்ற இடத்துல KCயை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ E நாட் செல்லுக்கும் கேசிக்கும் உள்ள ரிலேஷன் இதாங்க. E நாட் செல்லுக்கும் கேசிக்கும் உள்ள ரிலேஷன் இதாங்க. அப்போ E நாட் செல் இஸ் ஈக்குவல் டு RT by NF ln KC இப்படி சொல்லாங்க. இப்போ RT by NF ln வந்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு பார்க்கலாம். E நாட் செல் இஸ் ஈக்குவல் டு 0.059 by n number of moles of electrons involved log to the base 10 KC இப்படி வருங்க. நல்லா பார்த்துக்கோங்க. E நாட் செல்லுக்கு என்ன ஃபார்முலானா 0.059 by n log KC அப்படி சொல்றோம். இல்லைன்னா E நாட் செல் ஈக்குவல் டு RT by NF ln KC இப்படி சொல்றோம். இப்போ E நாட் செல்லுக்கும் கேசிக்கும் உள்ள ரிலேஷனை பார்த்துட்டோம். சரி, E நாட் செல்லுக்கும் கேசிக்கும் உள்ள ரிலேஷனை நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இந்த செல் எடுத்துக்கலாங்க. இந்த செல்லு எதுக்காக யூஸ் பண்றோம்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வேணும்ன்றதுக்காக யூஸ் பண்றோம். அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நமக்கு கிடைக்குதுன்னா அது ஒரு யூஸ்ஃபுல் ஒர்க்கு தானுங்க. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நமக்கு கிடைக்குதுன்னா பல்ப் எரியுது அப்படி சொல்றோம். பல்ப் எரியுதுன்னா லைட் இருந்தால் தானேங்க நமக்கு டார்க்னஸ் ரிமூவ் ஆகும். அப்படின்னாக்கா நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ்ஃபுல் ஒர்க்குக்கு யூஸ் பண்றோம். அப்போ யூஸ்ஃபுல் ஒர்க்குக்காக தான் நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம கிரியேட் பண்றோம். அப்போ யூஸ்ஃபுல் ஒர்க்குக்காக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தேவைப்படுது. அந்த யூஸ்ஃபுல் ஒர்க்கை சொல்றதுக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு டேர்ம் இருக்குதுங்க. அந்த டேர்முக்கு என்னங்க பேரு? யூஸ்ஃபுல் ஒர்க்கை சொல்றதுக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு டேர்ம் இருக்குதுங்க. யூஸ்ஃபுல் ஒர்க்கை சொல்றதுக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு டேர்ம் இருக்குதுங்க. அந்த டேர்முக்கு என்னங்க சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்? அதாவது இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் டெல்டா யூன்னு சொல்லாமா, என்தால்பி சேஞ்ச் டெல்டா ஹெச்ன்னு சொல்லாமா, என்ட்ரோபி சேஞ்ச் டெல்டா எஸ்ன்னு சொல்லாமா, இல்ல கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் டெல்டா ஜின்னு சொல்லாமா? யோசிச்சு பாருங்க. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் டெல்டா ஜின்னு சொல்லாமா? எதை சொல்லலான்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து இந்த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் இருக்குதுங்க. ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் ஓகேங்க, டெல்டா ஜின்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா யூஸ்ஃபுல் ஒர்க்குக்கு டெல்டா ஜியை சொல்லணும் அன்ட்டு சொல்றீங்க. கரெக்டு தாங்க. இப்போ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்க்கு டெல்டா ஜிக்கு என்ன சைன் வரும்னு யோசிச்சு பாருங்க. ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்க்கு டெல்டா ஜிக்கு என்ன சைன் வரும் யோசிச்சு பாருங்க. நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்க்கு டெல்டா ஜிக்கு என்ன சைன் வரும்னு யோசிச்சு பாருங்க. சரி, ஓகேங்க. இப்போ நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னா டெல்டா ஜின்னு சொன்ன வந்தீங்க. அப்படின்னா டெல்டா ஜிக்கும் செல் பொட்டன்ஷியலுக்கும் ரிலேஷன் இருக்குமா யோசிச்சு பாருங்க. அதாவது யூஸ்ஃபுல் ஒர்க்கை டெல்டா ஜி டேர்ம்ல சொல்றோன்றீங்க. செல் பொட்டன்ஷியல் தான் செல் பொட்டன்ஷியல் வச்சுதான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதை வச்சுதான் ஒர்க் டன். அப்படின்னா டெல்டா ஜிக்கும் செல் பொட்டன்ஷியலுக்கும் ரிலேஷன் இருக்குமா என்றதை யோசிச்சு பாருங்க. அதாவது டெல்டா ஜி எடுத்துக்கிறோம். டெல்டா ஜி என்றது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் டெல்டா ஜின்னு சொல்லலாம். டெல்டா ஜிக்கும் செல் பொட்டன்ஷியலுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குமா யோசிச்சு பாருங்க. டெல்டா ஜி என்றது யூஸ்ஃபுல் ஒர்க், செல் பொட்டன்ஷியல் என்றது யூஸ்ஃபுல் ஒர்க். ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் தானே எலக்ட்ரிக் கரண்டே பாஸ் ஆகும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லைன்னா கரண்ட் எப்படி பாஸ் ஆகும்? சரி, ஓகே. அப்படின்னா இது கூட யூஸ்ஃபுல் ஒர்க் தான். யூஸ்ஃபுல்லாக இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் செல் பொட்டன்ஷியலை. சரி, அப்போ டெல்டா ஜிக்கும் செல் பொட்டன்ஷியலுக்கும் ரிலேஷன் இருக்குதுங்க. இப்போ சொல்லுங்க, செல் பொட்டன்ஷியல் அதிகமாச்சுன்னா டெல்டா ஜி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. செல் பொட்டன்ஷியல் அதிகமாச்சுன்னா டெல்டா ஜி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. யூஸ்ஃபுல் ஒர்க் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாச்சுன்னா, செல் பொட்டன்ஷியல்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாச்சுன்னா யூஸ்ஃபுல் ஒர்க்கும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரி, அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா செல் பொட்டன்ஷியல் அதிகமாச்சுன்னா ஒர்க் டன்னும் அதிகமாகுது, டெல்டா ஜியும் அதிகமாகுது அன்ட்டு சொல்ல வரீங்க. சரி, அப்படின்னா டெல்டா ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு செல் பொட்டன்ஷியல். ஓகே, இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அன்றது என்ன நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சுங்க. ஓகே, இப்போ கடையில் விற்கிறாங்க 1.5 வோல்ட் பேட்டரி கடையில் விற்கிறாங்க. செல்லு கடையில் விற்கிறாங்க. 1.5 வோல்ட் பேட்டரி செல்லு கடையில் விற்கிறாங்க.
அதை வாங்கின்னு வந்து எல்இடி பல்புக்கு எல்இடி பல்ப் யூஸ் பண்ணலாம், இல்லை டார்ச் லைட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேட்டரியை கொண்டு வந்தீங்கன்னா அதை எல்இடி பல்ப் எரிய வைக்கிறதுக்கு ஏதோ சர்டைன் டைம் வரைக்கும் அந்த எல்இடி பல்ப் எரியுங்க. அப்படின்னா சப்போஸ் ஒரு 10 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 5 ஒரு பேட்டரியை வாங்கின்னு வந்து ஒரு 5 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ 5 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறேன்னாக்கா யூஸ்ஃபுல் ஒர்க் வந்து 5 ஹவர்ஸ் தானுங்க. அப்போ அந்த 5 ஹவர்ஸ் வரைக்கும் என்ன பாஸ் ஆகுது? கரண்ட் பாஸ் ஆகுது. கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சர்டைன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆயிருக்கும். அதை சார்ஜாக மாற்றணும்னா ஃபேரடேயால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. சார்ஜாக மாற்றணும்னா ஃபேரடேயால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஃபேரடேன்றது சார்ஜ் ஆஃப் 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதாவது ஃபேரடேன்னா சார்ஜ் ஆஃப் 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஃபேரடே எப்படி சொல்லுவோம்? 96,500 கூலும் பர் மோல்னு தானுங்க சொல்லுவோம் ஃபேரடேவே. அப்போ ஃபேரடே கிவ்ஸ் சார்ஜ் ஆஃப் 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ், n into f டோட்டல் சார்ஜ். டோட்டல் சார்ஜ் n into f டோட்டல் சார்ஜ். இப்போ சப்போஸ் நம்ம வந்து பல்ப் எரியுதுன்னு வச்சுக்கோங்க. நைட்டில் பல்ப் எரியுதுன்னா ஒரு 5 ஹவர்ஸ் பல்ப் எரியுதுன்னா 5 ஹவர்ஸ் யூஸ்ஃபுல் ஒர்க்கு டன் ஆயிருக்குது. 5 ஹவர்ஸ் யூஸ்ஃபுல் ஒர்க்கு டன் ஆயிருக்குது. அப்போ 5 ஹவர்ஸ்க்கு சார்ஜ் பாஸ் ஆகிருக்குல்ல, எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகிருக்குல்ல. அப்போ 5 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பாஸ் ஆச்சு? 5 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், how many moles of electrons passed into charge of 1 mole of electron, Faraday. Faraday என்ன சார்ஜ் ஆஃப் 1 mole of electron, n என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டோட்டல் சார்ஜ் பாஸ்ட். டோட்டல் சார்ஜ் பாஸ்ட் வருது. இப்போ சொல்லுங்க, இந்த டோட்டல் சார்ஜுக்கும் டெல்டா ஜிக்கு என்ன ரிலேஷன் யோசிச்சு பாருங்க. இந்த டோட்டல் சார்ஜ் என்எஃப்க்கும் டெல்டா ஜிக்கும் என்ன ரிலேஷன் வருது? டோட்டல் சார்ஜ் என்எஃப்க்கும் டெல்டா ஜிக்கு என்ன ரிலேஷன் வருதுன்னு யோசிச்சு பாருங்க. டெல்டா ஜி எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா யூஸ்ஃபுல் ஒர்க்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. என்எஃப்ல n என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எஃப்னா என்னன்னா ஃபேரடே, ஃபேரடே என்னன்னா சார்ஜ் ஆஃப் 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், என்எஃப்னா டோட்டல் சார்ஜ். டோட்டல் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்றேன் என்எஃப்னா. இப்போ டெல்டா ஜிக்கும் என்எஃப்க்கும் என்ன ரிலேஷன் வரும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ டெல்டா ஜிக்கும் என்எஃப்க்கும் என்ன ரிலேஷன் வருதுன்னாக்கா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்ல வரீங்க. அப்படின்னாக்கா இப்போ சொல்லுங்க, என்எஃப்ன்றது டோட்டல் சார்ஜ் பாஸ்ட், இ செல்ன்றது செல் பொட்டன்ஷியல், இ செல்ன்றது செல் பொட்டன்ஷியல், இ செல்ன்றது செல் பொட்டன்ஷியல். ஓகே, இப்போ செல் பொட்டன்ஷியலையும் டோட்டல் சார்ஜையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணா டோட்டல் ஒர்க் டன் வருமா, இல்லை வேற எந்த ஆப்ரேஷன் பண்ணா உங்களுக்கு டோட்டல் ஒர்க் டன் வரும்? அதை யோசிச்சு பார்க்கணும். இப்போ டோட்டல் ஒர்க் டன் வரணும்னா நமக்கு வந்து எது எதெல்லாம் வேணும்னா செல் பொட்டன்ஷியல் வேணும், டோட்டல் சார்ஜ் பாஸ்ட் வேணும். இப்போ டோட்டல் சார்ஜ் பாஸ்ட் வந்து என்எஃப், டோட்டல் சார்ஜ் பாஸ்ட் வந்து என்எஃப், செல் பொட்டன்ஷியல் வந்து இ செல். இப்போ இந்த செல் பொட்டன்ஷியலையும் டோட்டல் சார்ஜையும் எந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்கு எடுத்துன்னு போனா டோட்டல் ஒர்க் டன் நமக்கு கிடைக்கும். டோட்டல் ஒர்க் டன் நமக்கு கிடைக்கும். அதாவது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த செல் பொட்டன்ஷியலையும் டோட்டல் சார்ஜையும் மல்டிப்ளை பண்ணா டோட்டல் ஒர்க் டன் வரும். டோட்டல் ஒர்க் டன் என்னன்னா டெல்டா ஜி. அப்போ டெல்டா ஜி என்றது டோட்டல் ஒர்க் டன், தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் பாஸ்ட் இன்ட்டு செல் பொட்டன்ஷியல். ஓகேங்க. இப்போ இது போல நம்ம சொல்லிட்டுங்க. இப்போ ஒர்க் டன் வந்து இப்போ ஒர்க் டன் பை த சிஸ்டம் சொல்லாமா, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் சொல்லாமா, அதை யோசிச்சு பாருங்க. ஒர்க் டன் பை த சிஸ்டம்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம் சொல்லாமா, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் சொல்லாமா, இங்க ஸ்பான்டேனியஸ் சொல்லாமா, எப்படி சொல்லலான்ட்டு யோசிச்சு பாருங்க. இங்க ஸ்பான்டேனியஸ் சொல்லாமா எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து என்னன்னாக்கா கேல்வானிக் செல். கேல்வானிக் செல்லுனாக்கா கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகுது. அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா செல் பொட்டன்ஷியலுக்கு என்ன சைன் இருக்கணுங்க? செல் பொட்டன்ஷியலுக்கு என்ன சைன் வரணுங்க? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகணும்னா செல் பொட்டன்ஷியலுக்கு என்ன சைன் வரணும் யோசிச்சு பாருங்க. செல் பொட்டன்ஷியலுக்கு இப்போ கேல்வானிக் செல் எடுத்துக்கணும். ஓகே, செல் பொட்டன்ஷியலுக்கு என்ன சைன் வரணும்னா செல் பொட்டன்ஷியல்னு
நீங்க வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லிருக்கீங்கன்னா நெகட்டிவ்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ வீட்டில் வந்து டியூப்லைட் எரியுது. டியூப்லைட் எரியுதுன்னா கரண்ட் வர்றதுனால டியூப்லைட் எரியுது. மோட்ரு ஓடுது, கரண்ட் வர்றதுனால மோட்ரு ஓடுது. அப்படின்னா பொட்டன்ஷியல் எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த 240 வோல்டேஜ், அதாவது சில இடத்துல 160 வோல்டேஜ், சில இடத்துல 200 வோல்டேஜ், சில இடத்துல 240 வோல்டேஜ், அது மாதிரி வரும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் வருதுப்பா அன்ட்டு சொல்லுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, லோ வோல்டேஜ் வருது அப்படின்னா 160 வோல்டேஜ் வருது, 150 வோல்டேஜ் வருது, அது மாதிரி. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, சொல்லும் போது மோட்ரு ஓடுது, லோ வோல்டேஜ் வருது, அதனால மோட்டர் சரியா ஓடலை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? லோ வோல்டேஜ் வருதுன்னாக்கா 160 வோல்டேஜ் வருது, 150 வோல்டேஜ் வருது, அதனால தான்ப்பா அப்படி சொல்லுவாங்க. அதாவது அது பிளஸ் 160யா இல்ல மைனஸ் 160யா யோசிச்சு பாருங்க. இப்போ கரண்ட் வரலன்னா செல் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது? ஜீரோன்னு அர்த்தம். செல் பொட்டன்ஷியல் நெகட்டிவ்னு சொன்னா ஏதாவது மீனிங் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. செல் பொட்டன்ஷியல் சப்போஸ் மைனஸ் 1000 வோல்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய மீனிங் என்ன? செல் பொட்டன்ஷியல் ஜீரோன்னா கரண்ட்டே போலன்னு அர்த்தம். செல் பொட்டன்ஷியல் நெகட்டிவ்னா அதுக்கு என்ன மீனிங்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இங்க யூஸ்ஃபுல் ஒர்க் நடக்குதுன்னா செல் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. செல் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இங்க யூஸ்ஃபுல் ஒர்க் நடக்குதுன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தா தானுங்க யூஸ்ஃபுல் ஒர்க் நடக்கும். அப்போ அப்படின்னா செல் பொட்டன்ஷியலுக்கு என்ன சைன் வருதுன்னா பாசிட்டிவ் சைன். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா செல் பொட்டன்ஷியலுக்கு பாசிட்டிவ் சைன் இருக்குது அன்ட்டு சொல்ல வரீங்க. சரிங்க. இப்போ செல் பொட்டன்ஷியலுக்கு பாசிட்டிவ் சைன். இப்போ டோட்டல் சார்ஜ் பாஸ்ட் என்னன்றது டோட்டல் சார்ஜ் பாஸ்ட். டோட்டல் சார்ஜ் பாஸ்ட்டுக்கு வந்து என்ன சைன்? என்ன நெகட்டிவ் சைன். என்ன எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ், அதனால மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்னன்னா நெகட்டிவ் சைன். அப்போ டெல்டா ஜிக்கும் செல் பொட்டன்ஷியலுக்கும் என்ன ரிலேஷன்? என்ன டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் செல் பொட்டன்ஷியல். ஸோ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா சொல்றேன்னா மைனஸ் என்எஃப் செல் பொட்டன்ஷியல் அப்படி சொல்றேங்க. இப்போ டெல்டா ஜிக்கும் செல் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னா டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ செல் பொட்டன்ஷியல், அது போல சொல்ல வந்துட்டேங்க. ஓகே. இப்போ செல் பொட்டன்ஷியலுக்கும் டெல்டா ஜிக்கும் என்ன ஃபார்முலான்னு பார்த்தா டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ செல், மைனஸ் என்எஃப் இ செல், அது மாதிரி சொல்லிக்கும். இப்போ டெல்டா ஜி நாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு என்ன சொல்லணும்னா மைனஸ் என்எஃப் இ நாட் செல், மைனஸ் என்எஃப் இ நாட் செல் அப்படி சொல்லும். டெல்டா ஜி நாட்டுக்கு என்ன சொல்றேன்னா டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ நாட் செல். இப்போ இ நாட் செல்ல சப்ஸ்டியூட் பண்றோம். இப்போ டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இன்ட்டு இ நாட் செல்ல சப்ஸ்டியூட் பண்றீங்க. இ நாட் செல் என்னன்னா ஆர்டி பை என்எஃப் லான் கேசி, ஆர்டி பை என்எஃப் லான் கேசி. அப்போ என்ன வரும்னா டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கேசி, மைனஸ் ஆர்டி லான் கேசி. ஸோ டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா மைனஸ் 2.303 ஆர்டி ஆர்டி லாக் டு த பேஸ் 10 கேசி, ஆர்டி லாக் டு த பேஸ் 10 கேசி. அப்போ டெல்டா ஜி நாட்டுக்கும் கேசிக்கும் உள்ள ரிலேஷனை பாருங்க. டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 ஆர்டி லாக் கேசி, அப்படி இல்லைன்னா மைனஸ் ஆர்டி லான் கேசி. லான் என்ன நேச்சுரல் ஆகிருதம், நேச்சுரல் ஆகிருதம் லாக் டு த பேஸ் 10 மாத்தினா 2.303 வருங்க. அப்போ டெல்டா ஜி நாட்டுக்கும் கேசிக்கும் உள்ள ரிலேஷனை பாருங்க. டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 ஆர்டி லாக் கேசி, அது போல சொல்றேங்க. ஓகே, டெல்டா ஜி நாட்டுக்கும் கேசிக்கும் உள்ள ரிலேஷன் நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சுங்க. சரி, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா என்னன்னாக்கா கேல்வானிக் செல்ஸை பார்த்தோம். கேல்வானிக் செல்ஸ்ல என்னென்ன ரிலேஷன் இருக்குதுன்றதை பார்த்தோம். ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ். சரி, எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ்னாக்கா அங்க என்ன நடக்கும்னாக்கா அங்கேயும் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான் நடக்கும், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனா எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ்னாக்கா இட் வில் கன்சியூம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கேல்வானிக் செல்லுனா இட் வில் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ்னா இட் வில் கன்சியூம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சரி, அப்போ எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ்னாக்கா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம் பண்ணுதுங்க. கேல்வானிக் செல்ஸ்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அப்படின்னா எது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், எது நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் நினைக்கிறீங்க?
பாருங்க, கேல்வானிக் செல்லுன்னா என்ன அர்த்தம்? 2 எலக்ட்ரோட்ஸை கனெக்ட் பண்ணீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுங்க. எலக்ட்ரோலைட்டிக் செல்லுன்னா என்ன அர்த்தம்? 2 எலக்ட்ரோட்ஸை கனெக்ட் பண்ணணும், அங்க கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். எப்போ நீங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிடும். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, எது ஸ்பான்டேனியஸ், எது நான் ஸ்பான்டேனியஸ்? கேல்வானிக் செல் வந்து ஸ்பான்டேனியஸா இல்ல எலக்ட்ரோலைட்டிக் செல் வந்து ஸ்பான்டேனியஸா? யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, கேல்வானிக் செல் வந்து ஸ்பான்டேனியஸ், எலக்ட்ரோலைட்டிக் செல் வந்து, அப்படின்னா எலக்ட்ரோலைட்டிக் செல்ல நான் ஸ்பான்டேனியஸ் சொல்லிடலாமா? சரி, ஓகே. அப்போ கேல்வானிக் செல்ல என்னன்னு சொல்றேன்னா ஸ்பான்டேனியஸ் சொல்றோம், எலக்ட்ரோலைட்டிக் செல்ல என்னன்னு சொல்றேன்னா நான் ஸ்பான்டேனியஸ் சொல்றோம். இப்போ நல்லா பாருங்க, இப்போ வெஹிக்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா பேட்டரி இருக்குங்க. வண்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா பேட்டரி இருக்குதுங்க. வண்டியில எல்லாம் பேட்டரி இருக்குதுன்னா 2 வீலர்ஸ், இந்த 3 வீலர்ஸ், 4 வீலர்ஸ்ல எல்லாம் பேட்டரி இருக்குங்க. அந்த பேட்டரியில எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பப்போ டிஸ்டில் வாட்டர் ஊற்றணும் சொல்லுவாங்க. சரி, டிஸ்டில் வாட்டர் ஊற்றுவாங்க. அதுக்கு இண்டிகேட்டர் இருக்கும், அந்த இண்டிகேட்டரை பார்த்து டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் இருக்குங்க. வீட்டில் இன்வெர்டர் இருக்கும், அந்த இன்வெர்டரில் பார்த்தீங்கன்னா பேட்டரி தனியாக இருக்கும். அந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டர் ஒன்று இருக்கும். அந்த பாயிண்டரை பார்த்து நீங்கள் வந்து டிஸ்டில் வாட்டர் பத்தலை, அதனால் டிஸ்டில் வாட்டர் ஊற்றணுன்ட்டு ஊற்றிட்டு அந்த பாயிண்டர் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்தவுடனே போதும் டிஸ்டில் வாட்டர்னு நினைப்பீங்க. இது போல இன்வெர்டரை யூஸ் பண்ணுறோம், வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரி யூஸ் பண்ணுறோம். அப்படி ஒரு கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பேட்டரியை வந்து ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? இல்லை லைஃப் லாங் வருதா யோசிச்சு பாருங்க. லைஃப் லாங் வருதா யோசிச்சு பாருங்க. அப்படின்னா அந்த பேட்டரியில் வந்து கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடை யூஸ் பண்ணுறீங்க, அதுலேயும் ஆனோடு கேத்தோடு எல்லாம் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜும் பண்ணுறீங்க அது. அப்படின்னாக்கா அந்த பேட்டரி வந்து வெஹிக்கிள்ல இருக்கக்கூடிய பேட்டரி இல்லை இன்வெர்டர்ல இருக்கக்கூடிய பேட்டரி அது கேல்வானிக் செல்லா இல்லை எலக்ட்ரோலைட்டிக் செல்லா? என்னன்னு சொல்றது? கேல்வானிக் செல்லுன்னு சொல்லாமா இல்லை எலக்ட்ரோலைட்டிக் செல்லுன்னு சொல்லாமா இல்லை ரெண்டுமே சொல்லாமா? யோசிச்சு பாருங்களேன். எப்போ அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நமக்கு கொடுக்குதோ அப்போ அது என்னன்னு யோசிச்சு பாருங்க. எப்போ நீங்க ரீசார்ஜிங்க்கு அதை எடுத்துன்னு போறீங்களோ அப்போ அது என்னவா ஆக்ட் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. ஓகேங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சுங்க. அதாவது நம்ம நார்மலாவே அப்படின்னா நம்ம வந்து கேல்வானிக் செல்லையும் யூஸ் பண்றோம், எலக்ட்ரோலைட்டிக் செல்லையும் நம்ம யூஸ் பண்றோம். கரெக்டுங்களா? அது வந்து அந்த பேட்டரி வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கும்போது அது கேல்வானிக் செல்ல ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம். அந்த நேரத்தில் அது ஸ்பான்டேனியஸ். கரெக்டுங்களா? நம்ம அதை சார்ஜிங் பண்றோம், பேட்டரியை வந்து சார்ஜிங்க்கு அனுப்புறோம். அப்படின்னா நம்ம கரண்ட்டை அது கொடுக்குறோம். நம்ம அது கரண்ட்டை கொடுக்குறோம்னாக்கா அது என்னவா ஆக்ட் ஆகுது? எலக்ட்ரோலைட்டிக் செல்ல ஆக்ட் ஆகுது. அப்போ அந்த 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 கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன? நான் ஸ்பான்டேனியஸ். அப்போ எலக்ட்ரோலைட்டிக் செல் வந்து நான் ஸ்பான்டேனியஸ், கேல்வானிக் செல் வந்து கேல்வானிக் செல்ல நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸ். சரிங்க, இப்போ நமக்கு என்னன்னு ஒரு ஐடியா புரிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம எலக்ட்ரோலைட்டிக் செல் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரோலைட்டிக் செல் எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரோலைட்டிக் செல்லுக்கு என்ன பண்றேன்னா ஒரு வெசல் எடுத்துக்கிறோம். இதில் என்ன பண்றேன்னா எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோம். இங்க என்ன பண்ணேன்னா எலக்ட்ரோலைட் எடுத்துக்கணும். 2 எலக்ட்ரோட்ஸை டிப் பண்றோம். இங்க ஒரு எலக்ட்ரோட டிப் பண்றோம், இங்க ஒரு எலக்ட்ரோட டிப் பண்றோம், இங்க ஒரு எலக்ட்ரோட். இதை பேட்டரி கனெக்ட் பண்ணிடும். இப்படி பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டீங்க. இந்த பேட்டரியில இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குறீங்க, நெகட்டிவ் சைன், இதுக்கு வந்து பாசிட்டிவ் சைன், இப்படி கொடுத்துட்டீங்க. இந்த எலக்ட்ரோட இந்த மெட்டல் ராட நெகட்டிவ் சைனோட கனெக்ட் பண்ணதுனால இதுக்கு நெகட்டிவ் சைன், இந்த எலக்ட்ரோட நீங்க பாசிட்டிவ் ராடோட கனெக்ட் பண்ணதுனால இதுக்கு வந்து பாசிட்டிவ் சைன். சரி, இது போல சொல்லியாச்சு. இந்த மெட்டல் ராட நீங்க நெகட்டிவ் சைன் நெகட்டிவோட கனெக்ட் பண்ணதுனால நெகட்டிவ் சைன், இந்த எலக்ட்ரோட நீங்க பாசிட்டிவ் சைனோட கனெக்ட் பண்ணதுனால இதுக்கு பாசிட்டிவ் சைன், இப்படி சொல்லியாச்சு.
இப்போ எப்படி எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும் நம்ம பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃப்ளோ ஆகும்னு பார்க்கலாம். இந்த இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்க வந்து எலக்ட்ரான் ரிச் நெகட்டிவ் சைன்னா எலக்ட்ரான் ரிச். இதுக்கு எனர்ஜி எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும். இந்த ரிச் எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா இந்த ஒயர் வழியா இப்படி வருதுங்க. இந்த ஒயர் வழியா இப்படி வந்துச்சு. இந்த ஒயர் வழியா இப்படி வந்ததுனால இந்த எலக்ட்ரோடுக்கு வந்து இந்த எலக்ட்ரோட்ல எலக்ட்ரான்ஸ் வந்து ரிச்சா இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரோடுக்கு சைன் என்னன்னா நெகட்டிவ் சைன். ஓகே. இப்போ எலக்ட்ரோட்ல A பிளஸ் இருக்குது. இந்த A பிளஸ் என்ன பண்ணுதுன்னா இது கிட்ட போகுது. இந்த A பிளஸ் என்ன பண்ணுதுன்னா இது கிட்ட போகுது. இந்த A பிளஸ் அந்த எலக்ட்ரோடு கிட்ட போயிட்டு எலக்ட்ரானை வாங்கிக்கின்னு என்னவா மாறிடுதுன்னா ஏவா மாறிடுது. அப்படின்னா இங்க என்ன நடந்துச்சுன்னா ரிடக்ஷன் நடந்துச்சு. இங்க ரிடக்ஷன் நடந்துச்சுன்னா இது என்னன்னா கேத்தோட். இந்த கேத்தோடுக்கு சைன் என்னன்னா நெகட்டிவ் சைன். ஓகேங்களா? நம்ம இப்போதான் எலக்ட்ரோலைட்டிக் செல்லுக்கு வந்திருக்குங்க. இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா எலக்ட்ரோலைட்டிக் செல்லுங்க. எலக்ட்ரோலைட்டிக் செல்லுல ரிடக்ஷன் நடக்குது. எங்க ரிடக்ஷன் நடக்குது அது கேத்தோடு. கேத்தோடுக்கு சைன் நெகட்டிவ். இது வந்து எலக்ட்ரோலைட்டிக் செல்லுக்கு. கேல்வானிக் செல்லை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு எலக்ட்ரோலைட்டிக் செல்லுக்கு வந்துட்டோங்க. எலக்ட்ரோலைட்டிக் செல்லுல ரிடக்ஷன் நடக்குதுங்க. ரிடக்ஷன் எங்க நடக்குதோ அதை வந்து கேத்தோடுன்னு சொல்றாங்க. கேத்தோடுக்கு நெகட்டிவ் சைன் ஃபார் எலக்ட்ரோலைட்டிக் செல். ஓகேங்க. அப்புறமா இங்க எலக்ட்ரோலைட்ல ஆனியான் இருக்குங்க. ஆனியான B மைனஸ் எடுத்துக்கலாங்க. இந்த B மைனஸ் இங்கிக்கு போதுங்க. இப்போ B மைனஸ் எங்கிக்கு போச்சுனாக்கா இந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோடு கிட்ட போதுங்க. இந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோடு என்ன பண்ணுதுன்னா B மைனஸ் கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கிக்குதுங்க. வாங்கிக்கிச்சுங்க. அப்போ B மைனஸ் பியா மாறிக்குதுங்க. இப்போ B மைனஸ் என்ன பண்ணுச்சுன்னா இந்த B மைனஸ் இந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோடு கிட்ட போயிட்டு இந்த எலக்ட்ரோடுக்கு எலக்ட்ரானை கொடுக்குதுங்க. அப்போ B மைனஸ் எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு பியா மாறிடுச்சு. அப்படின்னா இங்க என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன்னா எங்க நடக்கும்னா ஆனோட்ல நடக்கும். இதுக்கு என்ன சைன்னா பாசிட்டிவ் சைன். இதுக்கு பாசிட்டிவ் சைன். நல்லா பார்த்துக்கோங்க. எலக்ட்ரோலைட்டிக் செல்லுல ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் எங்க நடக்குதோ அதை ஆனோடுன்னு சொல்றோம். ஆனோடுக்கு என்ன சைன்னா பாசிட்டிவ் சைன் ஃபார் எலக்ட்ரோலைட்டிக் செல். அப்படின்னா இது என்னன்னா இது வந்து ஆனோடு. இப்போ இந்த B மைனஸ் ஆனோடுக்கு எலக்ட்ரானை கொடுத்துச்சு. அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படியே இங்கிக்கு போதுங்க. இப்படி போயிட்டு இங்கிக்கு போய் ரீச் ஆகுது. எங்கிக்கு போயிடுச்சுன்னா இந்த பிளஸ் சைன் பேட்டரிக்கு போயிடுச்சு. அப்போ இந்த நெகட்டிவ் சைன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அப்படியே இந்த எலக்ட்ரோடுக்கு வருது. இந்த எலக்ட்ரோடுக்கு வந்து எலக்ட்ரோட்ல இருந்து இந்த எலக்ட்ரோலைட்டுக்கு போயிருது. எலக்ட்ரோலைட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் அப்படியே பாசிட்டிவ் எலக்ட்ரோடுக்கு வருது. பாசிட்டிவ் எலக்ட்ரோட்ல இருந்து இந்த ஒயர் வழியா இந்த பாசிட்டிவ் சைன் ஆஃப் பேட்டரிக்கு போயிருது. கரெக்டுங்களா? அப்படின்னா டைம் போக போக இந்த நெகட்டிவ் சைன் பேட்டரியில இருந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் குறைஞ்சினே போகுங்க. டிக்ரீஸ் ஆயினே போகும். இந்த பாசிட்டிவ் சைன் இருக்கக்கூடிய பேட்டரியில எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாயினே போகுதுங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் ஆன பின்னாடி இந்த நெகட்டிவ் சைன் இருக்கக்கூடிய இடத்துல எலக்ட்ரான்ஸும் பாசிட்டிவ் சைன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் ஈக்குவல் ஆயிடுங்க. அப்படி ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா செல்லு வந்து என்ன பண்ணணும், இந்த பேட்டரி என்ன பண்ணணும், பேட்டரிய சார்ஜ் பண்ணணும். இதுக்கு மேல பேட்டரியை யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு மீனிங். அப்படின்னா இங்க எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இந்த நெகட்டிவ் சைன்ல இருந்து இந்த நெகட்டிவ் சைன் பேட்டரியில இருந்து எலக்ட்ரான்ஸ் ஒயர் வழியா இந்த ராடுக்கு வருது. ராட்ல இருந்து எலக்ட்ரோலைட்டுக்கு போகுது. அப்புறம் எலக்ட்ரோலைட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ் ராடுக்கு வருது. அப்படியே ஒயர் வழியா இந்த பாசிட்டிவ் சைன் ஆஃப் பேட்டரிக்கு போகுது. இப்படி தாங்க எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இருக்கும். இந்த ப்ராசஸ் இப்போ எலக்ட்ரோலைட் எந்த ப்ராசஸுக்கு போச்சுன்னா எலக்ட்ராலிசிஸ். எலக்ட்ரோலைட் போன ப்ராசஸுக்கு